வணக்கம். செல்வகுமாரின் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் 2025 ஏப்ரல் 21 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. முதலில் முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பு. அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்று பற்றிய அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். காற்றை பொறுத்த வரைக்கும் முக்கடலிலும் அச்சுறுத்தும் காற்று ஏதும் இல்லை. ஆனால் வரக்கூடிய 23, 24 தேதியிலிருந்து முன்னிரவில் நள்ளிரவுக்கு முன், அதாவது ஒரு 8 மணி 9 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ள கடலோர பகுதியிலிருந்து தரைப்பகுதியை நோக்கி தெற்கு திசையிலிருந்து வடகிழக்கு திசையை நோக்கி கடலோரத்தில் சற்று வலுவான காற்று எடை குறைந்த படகுகளுக்கு சவால் கொடுக்கும் வகையில், பெரிய காற்று கிடையாது, சும்மா 28-30 கிலோமீட்டர் 28-30 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று. இது 27க்கு மேலே எடை குறைந்த பிளாஸ்டிக் படகுக்கு சவால் கொடுக்கும் என்பதனால் இந்த அறிக்கையை தவிர பெரிய அச்சுறுத்தல் ஏதும் இல்லை. அந்த படகுக்கும் பெரிய சவால் இல்லை, விட்டு விட்டு வீசும் காற்று தான் அதுவும். ஆகவே விட்டு விட்டு வீசும் லேசான காற்று 27-30 கிலோமீட்டர் வேகத்தில் முன்னிரவு நள்ளிரவுக்குள் ஒரு சில முறை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளிலிருந்து உள்பகுதி நோக்கி வட மேற்கு திசை நோக்கி முன்னிரவில் லேசான காற்று இருக்கும். அது எடை குறைந்த படகுக்கு மட்டும் சவால் கொடுக்கும். பெரிய விசை படகுக்கெல்லாம் சவால் கிடையாது, எந்தவித காற்றும் இல்லை. தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு சரக்கு போக்குவரத்திற்கு எந்தவித அச்சுறுத்தலும் இல்லை. காற்று என்பது இல்லை. உயரழுத்தம் மட்டும் இருக்கிறது. உயரழுத்தமும் கர்நாடக பகுதிக்குள்ளே தான் வலுவான காற்றை அனுப்பி கொண்டிருக்கு. அதே போல் வங்கக்கடல் உயரழுத்தம் ஆந்திர பிரதேசம் ஒடிசா பகுதிக்கு வலுவான காற்றை அனுப்பி கொண்டது. தமிழ்நாட்டின் கரையோரத்தில் எந்தவித அச்சுறுத்தல் காற்றும் இல்லை, அச்சப்பட வேண்டாம். தொடர்ந்து இப்படித்தான் இருக்கும் போல் இருக்கு. மே முதல் வாரத்தில் கொஞ்சம் காற்று கூடலாம் கடல் ஓரத்தில். 2வது வாரத்திலேருந்து கண்டிப்பாக காற்றோட வேகம் சற்று கூடி இருக்கும். ஆனால் இப்பொழுதைக்கு அச்சுறுத்தும் காற்று எதுவும் இல்லை, இந்த மாத 28-30 வரைக்கும் இல்லை. அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை. இலங்கைக்கு தினசரி இடிமழை, நேற்றைக்கும் இடிமழை கொட்டி தீர்த்தது. இலங்கையில் நேற்றைக்கு வடக்கு மாகாணங்கள் வரைக்கும் கூட கிடைக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே போல் வடக்கு மாகாணங்கள் வரைக்கும் மழை பொழிவு நேற்றைக்கு. வடக்குனா யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை கிடைக்கல, திரிகோணமலை வரைக்கும் கிழக்கு மாகாண கரையோர பகுதி வரைக்கும் மழைப்பொழிவு கிடைச்சது நேற்றைக்கு. இன்றைக்கும் மதியத்தில் இப்படி திரிகோணமலையை ஒட்டிய பகுதி வரைக்கும், அனுராதபுரம் வரைக்கும், வவுனியா வரைக்கும், அனுராதபுரம் வவுனியா வரைக்கும் மழைப்பொழிவு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கும் மாலையில், மதியத்திற்கு பிறகு மாலையில். இந்த யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை மட்டும் கிடைக்காது. அதே போல் தலைமன்னாரிலிருந்து யாழ்ப்பாணம் இடைப்பட்ட பகுதி கிடைக்காது. பாக்கி எல்லா பகுதிக்கும் அங்கங்கே கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது கொழும்பு, கண்டி, கோட்டை, காலி இந்த பகுதியில் நுழையக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்த நீராவி மேலடுக்கில் போய் மரங்களால் குளிர்வித்து மழை, அதிலிருந்து தப்பி போகிறது கிழக்கு காற்று எதிர்த்து கடலோரத்தில், கிழக்கு கடலோரத்தில் திரிகோணமலை, முல்லைத்தீவு, அதற்கு தெற்கே உள்ளே அனுராதபுரம் வவுனியா பகுதியில் குவித்தும், அதே போல் கல்முனை, ஹம்மந்தோட்ட பகுதியில் குவித்தும், கண்டி போன்ற பகுதியில் குவித்தும் நல்ல மழை பிடிவை கொடுக்கிறது. நேற்றைக்கும் மழை, இன்றைக்கும் அப்படித்தான். இப்படி தினசரி இருந்து கொண்டு தாங்க இருக்கும். 21ஆம் தேதி இன்றைக்கு மழை, நாளை 22ஆம் தேதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கும் தெற்கு பகுதியில் நல்ல மழை பிடிவே தெரியுது நாளைக்கு. அதாவது பாதுல்லா, கண்டி இந்த பகுதிக்கு நாளை மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, திரிகோணமலை வரைக்கும், முல்லைத்தீவு வரைக்கும் மழை இருக்கும். அப்போ நாளைக்கும் உண்டு மழை, அம்பாறை, திரிகோணமலை, முல்லைத்தீவு எல்லாம். சரி, புதன்கிழமை எப்படி இருக்கும்? புதன்கிழமையும் உண்டு, எல்லா நாளும் உண்டுங்க. புதன்கிழமை 23ஆம் தேதி இதே போல் கிழக்கு மற்றும் மத்திய மாகாணங்கள், தெற்கு மாகாணங்களுக்கு மழை உண்டு. 24ஆம் தேதி உண்டு. மழை இல்லாத நாளே இல்லைங்க, எல்லா நாளும் வெப்பச்சலன இடிமழை உண்டு. இதில் 28ஆம் தேதிக்கு பிறகு வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கும். தமிழ்நாட்டிலேயே கடலோரம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதனால
தமிழ்நாட்டிற்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு 22ஆம் தேதி வரை முதல் கிடைக்கும்னு சொல்லும் பொழுது அப்போ வடக்கு கிழக்கு மாகாணங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கும் 28ஆம் தேதியிலேருந்து கிடைக்கும். அப்போ 28ஆம் தேதியிலேருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு மழை 28, 29 அப்புறம் 1ஆம் தேதி 2ஆம் தேதியெல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பள மழை, பரவலான மழை, கனமழை எல்லாமே இருக்குது. பரவலான மழை இருக்குது. இப்போ ஒதுக்குதல் என்பது 28லேருந்து குறையும், 1ஆம் தேதியிலேருந்து மேலும் குறையும். ஒதுக்கி பெய்கிற மழை பரவலான மழை பொழிவாயிடும் மே முதல் வாரத்தில். ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை பொழிவு 28ஆம் தேதியிலிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும், அதாவது கிழக்கு மாகாணங்களுக்கு கிடைக்குது, யாழ்ப்பாணம் காங்கேசன்துறைக்கு கிடைக்காம இருக்க அந்த பகுதிக்கும் 28ஆம் தேதியிலிருந்து மழை. மே 1ஆம் தேதியிலிருந்து பரப்பில் கூடும் அனைத்து மாகாணங்களுக்கும், தமிழ்நாட்டுக்கும் மழைனா அப்போ இலங்கைக்கும் நல்ல மழைப்பிடிப்பு கிடைக்கும் மே முதல் வாரத்தில். மே 2ஆவது வாரத்தில் நிகழ்வு மழை 10ஆம் தேதிக்கு மேல் நிகழ்வு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. 21ஆம் தேதி 22ஆம் தேதி மேலும் ஒரு நிகழ்வு, மாத இறுதிக்குள் 2 நிகழ்வு உறுதியாக இருக்குது. 3 நிகழ்வுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக. அப்போ 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை வருவது கிழக்கு காற்றும் உயரழுத்த காற்றும் இணைந்து தருவது. 10ஆம் தேதியிலிருந்து கொடுப்பது வலுவான நிகழ்வு, நல்ல மழைப்பொழிவு தர இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆக ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இலங்கைக்கு தற்பொழுது பெய்து கொண்டிருக்கூடிய வெப்பச்சலன இடிமழை படிப்படியாக அனைத்து மாகாணங்களுக்கும் தொடங்கி 28லிருந்து வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் கிடைக்கப்பெறும். இப்படி மே முதல் வாரத்தில் பரவலாகிவிடும். மே 2ஆவது 3ஆவது 4ஆவது வாரத்தில் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். மே இறுதியில் 28ஆம் தேதி வாக்கில் தென்மேற்கு பருவமழை இலங்கைக்கு தொடங்கிறோம். கேரளாவிற்கு மே 31 தொடங்கும். இலங்கைக்கு மே 28, 29, 30 தொடங்கிறோம். இந்த ஆண்டு பாருங்கள், தென்மேற்கு பருவமழை பொழிஞ்சுது, அடுத்து வடகிழக்கு பருவமழை வந்துச்சு, அப்புறம் குளிர்கால மழைப்பொழிவு பொழிந்தது. அப்புறம் குளிர்கால மழைப்பொழிவில் கூட அணைகளை நிரப்பி வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது ஒட்டுமொத்த இலங்கைக்கும். இப்போ கோடை மழை பொழிஞ்சிட்ருக்கு, இடிமழையா. இப்போ இடைவெளி பெரிதாக இல்லை. இலங்கையில் இந்த ஆண்டு மிகச்சிறப்பான மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. அதை விட கூடுதல் மழைப்பொழிவு 2025 தென்மேற்கு பருவமழை காலத்தில் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இலங்கைக்கு சராசரிக்கு கூடுதல் மழை இருக்கும். காற்று பகுதிக்கும் இந்த ஆண்டு மழை உண்டு. காற்று பகுதிக்கும் காற்று சுழற்சி காரணமாக மழை கொடுக்கும். வடகிழக்கு பருவமழை அதைவிட கூடுதல் மழை, சராசரிக்கு கூடுதல் மழை வடகிழக்கு பாதிக்கும் மழை பொழிவுள்ள இலங்கைக்கு இருக்கிறது. மழைநீரை சேகரிக்க எப்பொழுதுமே திட்டமிட்டு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட, கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.